இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான பலூன். அந்த பலூன்ல நீங்க ஜம்முன்னு பறந்து போயிட்டு இருக்கீங்க உங்க ஹனிமூனை கொண்டாடுறதுக்காக. திடீர்னு பலூன்ல ஓட்டை விழுந்தா என்ன ஆகும்? இல்ல, நல்ல பல வருஷம் உங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. கம்பெனி தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே. 32 43 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே. திடீர்னு ஒரு நாள் உனக்கு வேலை இல்லடா, கிளம்புடா அப்படின்னு உங்க வேலையை விட்டு தூக்குனா என்ன ஆகும்? இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு மூவிஸோட ஸ்டோரிஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு கம்பெனியோட முக்கியமான மீட்டிங்கை காட்டுறாங்க. முக்கியமான ஃபைல்ல கம்பெனியில முக்கியமான ஆள் ஏதோ கையெழுத்து போட போறாரு. அதே சமயம் டீ எடுத்துட்டு வந்த ஒரு லேடி தெரியாத்தனமா டீயை கொட்டிடுச்சு. ஐயோன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. பேப்பர் நனைஞ்சிருச்சு. பேப்பர் நனைஞ்சா பரவாயில்ல, உள்ள இருக்கிற இங்க் நனையாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. இவர் தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் போல. பேரு கிளேபான. மிஸ்டர் கிளேபானன்னு தான் அந்த டீ போட்டு கொடுத்த பொண்ணு கூப்பிடுறா. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு. கையெழுத்த போட்டதை எல்லாரும் கை தட்டுறாங்க. அங்க ஒரு சின்ன பையன், சார், நிறைய லே ஆஃப் நடந்து கம்பெனியில பல பேருக்கு வேலை போயிடுச்சு. ஆனாலும் என்ன மாதிரியான ஒரு சின்ன பையனுக்கு வேலை கொடுத்து வேலையை விட்டு தூக்காம வச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா, பெரிய விஷயம் சார்னு அதுக்காக பாராட்டி பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அங்கிருந்து வராரு. ரொம்ப வருஷமா இந்த கம்பெனிக்காக வேலை பார்த்தவர். குடிச்சிட்டு வேற வந்திருக்கிறாரு. எங்களெல்லாம் ஏண்டா வேலையை விட்டு தூக்குன? நாங்கெல்லாம் நிறைய சம்பளம் வாங்குறோம், பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நீ எங்களை வேலையை விட்டு தூக்குவியா? இந்த கம்பெனிக்காக நாங்கெல்லாம் எவ்வளவு உழைச்சிருப்போம், செஞ்சிருப்போம் தெரியுமான்னு எல்லாத்தையும் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ், சம்பளம் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா என்னோட சம்பளத்தில் பாதி நான் குறைச்சிக்கிறேன், என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாத அப்படின்னு கெஞ்சுறாரு. அதெல்லாம் சொன்னால் உனக்கு இப்போ புரியாது, நம்ம தனியாக பேசலாம், இப்போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை அப்படின்னு துப்பாக்கியால் ஷூட் பண்ண வராரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக பேசின ஹீரோ வந்து இப்போ அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் இங்கே பாரு, நீயும் கல்யாண மோதிரம் போட்டிருக்க, நானும் கல்யாண மோதிரம் போட்டிருக்கேன். உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னோட பொண்டாட்டியை நினச்சி பாரு. இந்த நொடி நான் என்னோட மனைவியை தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவள் தான் எனக்கு எல்லாமே. அவள் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர். அப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தெரியாதனமாக கரு கலைஞ்சிருச்சு. ப்ளீஸ் என்னையும் அவளையும் பிரிச்சிடாத அப்படின்னு கெஞ்சுறாரு. கண்ணை மூடிக்கிறாரு. ஆனால் அந்த துப்பாக்கி வச்சிருக்கிறவர் அவரே சுட்டுக்கிட்டு செத்துருவாரு. அவரோட ரத்தம் முன்னாடி இருந்த ஹீரோவோட முகத்துல எல்லா பக்கமும் தெரிக்குது. அப்படி ஹீரோவோட வாயை சுத்தி ரத்தமா இருக்கு. தெரியுதா? அப்படி அவரோட கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் இவர் அப்படி சொன்ன மாதிரியே இவரோட மனைவிக்கு தான் கால் பண்றாரு. என்ன நடந்துச்சுன்றத பத்தி எல்லாம் சொல்லாம, உன்னோட குரலை கேட்கணும் போல இருந்துச்சு, உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஏதோ தப்பா இருக்குன்றதே இவரால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே இவரால் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்காக இவங்க ரெடி பண்ண அந்த பொருள் எல்லாமே அப்படியே சும்மா கிடக்கு. ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்து எதையோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஒரு பார்ல இருக்காரு. அப்போ அங்கே ஒரு லேடி வந்து இந்த சரக்கு கொடுக்குறவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு சைட் டிஷ் வேணும் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த சரக்கு விற்கிறவர், இந்த சரக்கு வாங்கினாதான் சைட் டிஷ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த லேடி வந்து எனக்கு சைட் டிஷ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சரக்கு விற்கிறவர், இல்லை சரக்கு வாங்கினாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ வந்து, சரக்கு நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்களுக்கு சைட் டிஷ் கொடுத்துருங்க அப்படின்னு அந்த சரக்கு கொடுக்குறவர்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த சரக்கு விற்கிறவரும் சரிங்க சார் அப்படின்னு அந்த சரக்கை ஹீரோ வாங்குறாரு. அதுக்கு பதிலாக அந்த லேடிக்கு இந்த சைட் டிஷ் கொடுக்குறாரு. இப்போ அந்த லேடி வந்து, எனக்காக நீங்கள் சரக்கு வாங்கிக்கிட்டதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த லேடி அந்த சைட் டிஷ்ஷை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோவோட கையில் இருக்கிற அந்த கல்யாண மோதிரத்தை பார்க்குறாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோ அந்த லேடி கிட்ட கேட்கும்போது, அதுக்கு அந்த லேடி வந்து ஒரு நல்ல ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு துணையை தேடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவள் வந்து, நான் இங்கே என்னோட ஃப்ரெண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே சரக்கம் வந்துருச்சு. நாளைக்கு நான் என்னோட பொண்டாட்டியோட ஊர் சுத்த போகிறேன், அதாவது ஹனிமூன் போகிறாரு இந்த அடுத்த குழந்தைய ரெடி பண்ணுறதுக்காக. அதுக்கு அந்த லேடி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஃப்ரெண்டு வர மாதிரி இல்லை, அதுக்கு பதிலாக நீ கம்பெனி கொடுக்குறியா அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, இல்லை என்னோட பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த லேடியும் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இது அப்படியே கட் ஆகுது. இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் காரில் போயிட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி அவன் என்னை துப்பாக்கி எடுத்து கொள்ள வரும்போது என்னோட நினப்பெல்லாம் ஊமையில மட்டும்தான் இருந்துச்சு. நான் உன்னை பற்றி அவங்கிட்ட சொல்லதெல்லாம் கேட்டு என்னை சுட வந்தவன் அவனே சுட்டுக்கிட்டு செத்துட்டா அப்படின்னு ஹீரோ அதை எல்லாத்தையும் சொல்லி வேதனைப்படுறாரு. இதில் உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, நீ உன்னோட வேலையை தானே செஞ்ச அப்படின்னு ஹீரோக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறாங்க. நெக்லஸ் ஏதோ வாங்கி கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்தில் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. நைட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், தேங்க்யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த லேடி தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்படி ஹீரோ வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. என்ன வேற மொழியாக இருக்குது, ஒருவேளை இதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாத அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். திரும்பவும் இன்னொரு மெசேஜ் வருது, எனக்கு பணம் தரணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ ஒரு ரிப்ளை பண்ணிவிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுவார். ஹனிமூன் கொண்டாட போக வேண்டிய நேரத்தில் நேற்று ராத்திரி இவருக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஹீரோ அவ்வளோ சொல்லியும் அந்த பொண்ணு வாண்டடாக வந்து ஹீரோ கையை பிடிச்சி பேசும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த பொண்ணு இப்படி தான் பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணுவா அப்படிங்கிறத. தங்கியிருக்கிற ரூம்க்கு இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அப்போ டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணோட உருவம் தெரியும். பயந்து போன ஹீரோ சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்படி அதுக்கப்புறம் டெலிவரி பண்ண வந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாரு. புது நம்பர்லேருந்து என்ன தெரியலையா அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அவளாதான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ பதட்டத்தில் சட்டுன்னு எதோ பண்ணுறாரு. அப்படி இவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ளே சாப்பிட்றது, குடிக்கிறது, அப்புறம் இந்த மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. திடீர்னு அந்த பொண்ணு எல்லாத்தையும் நிறுத்திடுறா. அப்போ ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, கரு கலைஞ்சிருச்சு இல்லையா, அந்த இழப்புலேருந்து நான் இன்னும் வெளியே வரல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ, இதில் உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, நீ அதெல்லாம் நினச்சி வேதனைப்படாத, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோ ஆறுதல் சொல்கிறாரு. ஹனிமூனுக்கு வந்த இவங்களோட அடுத்த அட்வென்ச்சர் ஹாட் ஏர் பலூன் தான். அதுக்குள்ளே ஏறி ஊரை சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்படியே அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஏரோ நைட் இருக்கார். அதில் இதை ஆப்ரேட் பண்ணுறவர் அமெரிக்கான சிக்காகோவில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம். 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு தான் சொல்கிறாரு. இவரோட பேரம்பிள்ளைக்கு 5வது பிறந்த நாள் வரப்போதான். இப்பெல்லாம் பர்த்டே வந்தாலே என்னதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, நான் தான் அவங்க எல்லாரையும் ஜோக்கர் மாதிரி சிரிக்க வைக்கணும், நான் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு பெருமையா பேசுறாரு. சர்க்கஸ்ல வேற இதுக்கு முன்னாடி இருந்திருக்காராம். அந்த அனுபவத்தை எல்லா குழந்தைங்களும் சிரிக்க வைக்க பயன்படுத்துறாராம். இந்த பலூன்ல பயணம் பண்றது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் தானா, ரொம்ப சேஃபா போயிட்டு வரலாமா, ஆனா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து யாரோ ஒருத்தர் இறங்கி வர, அப்போ இவரும் வாமா அப்படின்னு உள்ள ஏத்திக்கிறாரு இந்த ஆபரேட்டர். வந்தது அதே லேடி தான். அப்போ ஹீரோயினை பார்த்து என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறாங்க. எங்களோட ஹனிமூன் இது கொண்டாட வந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த லேடியை பார்த்த ஹீரோ, எனக்கு இப்ப மூடு இல்ல, நம்ம 2 பேரும் இப்ப போயிடலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து, இதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், இப்ப கடைசி நேரத்துல வேண்டான்னு சொன்னா எப்படி, வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இதுல அந்த லேடி வந்து அந்த ஆபரேட்டரோட அசிஸ்டண்டா இல்ல இவ்வளவு ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. போக பார்க்கலாம். சரி வாங்க, 4 மூலையிலையும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் நிக்கலாம், அப்பதான் வெயிட் பேலன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜின் ஆன் பண்ண உடனே நெருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. அந்த பலூன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல பறக்குது. மேல போனதுக்கு அப்புறம் நெருப்பு ஆஃப் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் காத்து அப்படியே அந்த பலூனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொண்டு போகுது. திரும்பவும் தேவைப்படும் போது அந்த நெருப்பு ஆன் பண்றாரு, ஆஃப் பண்றாரு. அப்போ இந்த 4 பேருமே அந்த இயற்கையோட அழகா இந்த வானத்துல பறந்துகிட்டு ரசிக்கிறாங்க. ஆபரேட்டருக்கு யாரோ கால் பண்ணி வானிலை நல்லபடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த லேடி ஹீரோ கிட்ட, உயரம்னா உங்களுக்கு பயமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும், அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது, பயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த லேடி வந்து இன்டைரக்டா கேக்குறாளான்னு தெரியல, பயமா இருக்கா அப்படின்னு. ஏதோ ஹீரோ கிட்ட ரொம்ப நல்லா பழகின மாதிரியே பேசுறாங்க. அதை கேட்ட உடனே இந்த ஹீரோயின், என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ முன்னாடியே முந்திக்கிட்டு, இல்ல இவங்க வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறாங்க, நாங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின், சரக்கடிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதை ஓபன் பண்றதுக்கு இந்த கத்தி வேணும். அப்போ இந்த ஆபரேட்டர் தான் கொடுக்குறாரு. அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த கத்தியை எடுத்து பேண்ட்ல சொருவி வச்சுக்கிறாரு. இந்த பலூன் இன்னும் காத்துல பறந்து போய்கிட்டே இருக்கு. ஹீரோயின் அந்த லேடி கிட்ட, என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி, இந்த பணத்தை கடனா கொடுத்துட்டு அதை வந்து வசூல் பண்றது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பணம் வேணும் அப்படின்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணாங்கல்ல, அதை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேலையை பத்தி பேசினா போர் அடிக்கும், அதனால அதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஒரு நல்ல வியூ கிடைக்குது. அதை பார்த்த உடனே இந்த ஆபரேட்டர், எல்லாரும் வாங்க வாங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஹீரோயின் வந்து, இது எப்படி நீங்க ஆபரேட் பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒரு தனி கலை அப்படின்னு இவர் சொல்ல, ஆனா எப்பவுமே இந்த மாதிரி ஈஸியா ஆபரேட் பண்ண முடியாது, ஏன்னா வானிலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கஸ்ல வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டேன், இப்போ இந்த பலூன் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இதை எல்லாத்தையும் கேட்ட லேடி சிரிக்கிறாங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ஆபரேட்டர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல சத்தமா பாட்டு பாடுறாரு. அதை கேட்ட உடனே ஹீரோயினும் வந்து, பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோயினை பாட சொல்ல, ஆனா ஹீரோயின் பாடாம கத்துறாங்க. அது நல்ல எக்கோ அடிக்கும். அடுத்ததா அந்த லேடி கிட்ட சொல்ல, அவங்க வந்து அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு ரொம்ப பயங்கரமா கத்துறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோவே பயந்து போயிடுவாரு. ஏதோ அந்த லேடிக்கு பிரச்சனை போல அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோ கிட்ட, உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த லேடி, இன்னும் கொஞ்சம் வேகமா கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் உயரமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் வந்து, எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு லேடி கிட்ட அந்த போனை கொடுக்குறாங்க. அந்த லேடியும், இந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஏன் இப்படி டென்ஷனாவே இருக்கீங்க, கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஆபரேட்டரோட சேர்ந்து ஹீரோயின் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி வந்து மெசேஜ் டைப் பண்றாங்க. பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணிட்டு அதை வந்து ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. இந்த லேடியும் போய் அந்த ஆபரேட்டர் கூட நின்று, எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எடு அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க.
அப்போ ஹீரோ அந்த போட்டோ எடுத்து கொடுக்குறாரு. ஆனா ஹீரோ வந்து பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு எந்த பதிலையும் சொல்லல. இப்ப மலைகளுக்கு நடுவுல இந்த பலூன் பறந்து போகுது, இடிச்சிட போகுது அப்படின்னு ஹீரோ வந்து பயப்படுறாரு. இவர் உடனே நெருப்பு ஆன் பண்ணி விட அது இன்னும் கொஞ்சம் மேல போகுது. எப்படியோ மலையை தாண்டி மேல போயிடும், இல்லைன்னா அந்த பாறையில எல்லாம் மோதி இடிச்சிருக்கும். ஹீரோயினும் ஒரு செகண்ட்ல பயந்து போயிட்டதா சொல்ல, அந்த புது பொண்ணோட அந்த ரியாக்ஷன், ஹீரோவோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. அது என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு இவங்களோட பலூன்குள்ள பறந்து வந்து அப்படியே வெளியே போயிடுது. அதை பார்த்து எல்லாரும் பயந்து போறாங்க. ரொம்ப பயந்து போன அந்த லேடி உடனே திருப்புங்க, நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆபரேட்டர், இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, நம்ம மலைகளுக்கு மத்தியில இருக்கோம், இது சாதாரணமா நடக்கிற விஷயம் தான், அதுலயும் நம்ம சட்டு நல்லா அப்படி கீழே போயிட முடியாது, காத்த போறது தான் நம்ம தரை இறங்குறது எல்லாமேன்னு சொல்றாரு. இப்போ அந்த லேடி வந்து டைரக்டாவே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரியலையா, பார்ல எனக்கு நீ சரக்கு வாங்கி கொடுத்தியே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, நான் எல்லாருக்கும் தான் சரக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு எனக்கு வாங்கி கொடுத்தியே, நான் சரக்கு அடிச்சதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சிரிக்கிற, போதையில உங்களோட புருஷன் என்னென்னமோ சொன்னா, என்னென்னமோ பண்ணா, அதுலயும் உங்களை பத்தி கூட சொன்னா, உங்களுக்கு கரு கலைஞ்சிருச்சாமே அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட முகம் மாறுது. நான் சரக்கு அடிச்சாலே நான் அதை பத்தி தான் பேசுவேன், புலம்புவேன், அது உனக்கே தெரியும்ல, அதுக்குன்னு வரவங்க போறவங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின், அப்ப நீ அவ கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்க, அது உண்மைதானே அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருந்தோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவாங்க. ஹீரோ, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ சொல்றதெல்லாம் போய், அதை நம்பாத அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றாரு. நாம பார்த்தவரை ஹீரோவோட கையை தான் பிடிச்சா, அதுக்கு ஹீரோவும் எனக்கு என்னோட வைஃப் தான் எல்லாமே, விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் அது ஏதாவது தப்பு நடந்துச்சா இல்லையான்றதை இதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன நம்ப மாட்டியா, முன்ன பின்ன தெரியாத எவ்வளவு ஒருத்திய நம்புற, என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு இந்த ஆபரேட்டர் வந்து சொல்றாரு. அப்போ அந்த ஆபரேட்டர் வந்து ஹீரோ கத்துறாரு, யோ சும்மாரியா அப்படின்னு. சரி, இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு ஹீரோயின் வந்து கேக்குறாங்க. இவளுக்கு பணம் தேவை, பணம் கேட்டு மிரட்டனா நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, அதான் மிரட்டுவதற்காக வந்திருக்கா அப்படின்னு ஹீரோ எடுத்து சொல்றாரு. ஹீரோயின், நீ இவளை எப்ப பார்த்த அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ வந்து, சில நாட்களுக்கு முன்னாடி நான் பார்ல பார்த்தேன், சரக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனா இல்லாததெல்லாம் நடந்த மாதிரி பொய் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி பணம் வாங்க பாக்குறா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின், இங்க பாரு, சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு எதுவுமே நடக்கலனா நம்மள இவ்வளவு தூரம் தேடி வந்து மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ, அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்றாரு. இதுல ஹீரோ அவர் கால்ல போடுற சாக்ஸ் எல்லாமே வந்து இந்த இனிஷியல் போட்டிருக்கோம், அவரோட இனிஷியல் போட்ட சாக்ஸ் தான் ஹீரோ பயன்படுத்துவாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த லேடி வந்து கரெக்டா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட வயிற்றுலயோ இடுப்புலயோ ஏதோ பாரத் மார்க் ஒன்று இருக்கும் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் சரியா சொல்றாங்க. இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, சோஷியல் மீடியால பார்த்திருக்கலாம், என்னோட போட்டோஸ் இருக்கு, உன்னோட போட்டோஸ் இருக்கு, அதை பார்த்து சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பலூன் வந்து 12,500 அடி வரதான் போகணும், ஆனா இது அதுக்கு மேல போக வச்சு இந்த ஆபரேட்டர் வந்து எதையோ பிடிச்சி கயிறு மாதிரி இழுக்கிறாரு. அதுக்குள்ள இந்த லேடி வந்து, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கத்தி இருக்கும், அந்த கத்தியை புடுங்கி இந்த மாதிரி எல்லாரையும் மிரட்டுறா. இந்த ஆபரேட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 12,500 அடியை தாண்டி மேல போய்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் மூச்சு திணறல் ஏற்படும், நம்ம மூச்சு விடவே கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அந்த ஆபரேட்டர் அதை இழுக்க முயற்சி பண்ணும்போது, கத்தியை எடுத்துட்டு போகும்போது ஹீரோ அந்த கத்தியை தட்டி விட ட்ரை பண்றாரு. அந்த ஆபரேட்டரும் கூட சேர்ந்துக்கிட்டு ஹெல்ப் பண்றாரு. ஆனா அந்த ஒருத்தி 2 பேரையும் சமாளிக்கிறா. அதுலயும் கம்பி மாதிரி ஏதோ ஒன்று கையில கிடைக்குது, அதை வச்சு கூட சண்டை போடுறா. அதை பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணும்போது எதையோ கிழிச்சு விடுறா. இந்த சண்டையில அந்த நெருப்பு வேற ஆன் பண்ணி விடுறாங்க. அவ மேல அந்த நெருப்பு பட்டு அவ வந்து எரிய ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்க இந்த நெருப்பு அமைக்கிற சிலிண்டர் ஒன்று இருக்கும், அதை வச்சு அந்த ஆபரேட்டர் அவளோட உடம்புல எரியற அந்த நெருப்பை வந்து அமைச்சிடுறாரு. அப்போ ஒரு போர்வையை எடுத்து மூடுறாங்க. ஹீரோயினும் கூட ஹெல்ப் பண்றாங்க. அப்போ இந்த பலூன் வந்து அப்படியே இன்னும் மேல போய்கிட்டே இருக்கு. அங்க ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறை பிடிச்சி இழுக்கணும். ஆனா இந்த சண்டையில அந்த கயிறை வந்து அறுத்து விடுறாங்க. அந்த பலூன் இன்னும் உயரமா போய்கிட்டு இருக்கு. எல்லாரோட முகத்திலையும் பயம் தெரிய ஆரம்பிக்குது. இதுல அந்த ஆபரேட்டர் அந்த பெட்டி மேல ஏறி நின்னு எரிஞ்சு போன அந்த கயிறை பிடிக்க ட்ரை பண்றாரு. அவளோட முகத்துல தோல் வந்து பாதி எரிஞ்சிருக்கும். அதை பார்த்த ஹீரோ வந்து ஐயையோ அப்படிங்கிற மாதிரி பண்றாரு. ஒரு கட்டத்துல அந்த ஆபரேட்டர் அந்த கயிறை லைட்டா பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ அந்த பலூனுக்குள்ள ஒரு கேப் வருது. அந்த கேப் வந்தாதான் காத்தெல்லாம் வெளியே போகும். அந்த பலூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். ஆனா ரொம்ப நேரம் அவரால் பிடிச்சிட்டு நிற்க முடியல. அதை விட்ட உடனே திரும்பவும் இந்த கேப் அடைஞ்சு இந்த பலூன் இன்னும் மேலே போய்கிட்டே இருக்கு. கால் முனையில நின்றுக்கிட்டு அவர் கஷ்டப்படுறாரு. திரும்பவும் அதை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும்போது இந்த லேடி எந்திரிச்சு அவரை வந்து தள்ளி விட்டுறா. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே விழுறாரு. அதாவது ஒரு தக்காளியை அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே தூக்கி போட்டால் அது எப்படி செதறுமோ அதே மாதிரி இவரும் விழுந்து செதறி போகிறாரு. அடி பாவி, என்னடி பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால், இது ஒரு விபத்து, நான் வேணும்னே பண்ணலை, அவரை பிடிக்க தான் ட்ரை பண்ணேன், நான் அவர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இல்லை நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னு காதை போத்திக்கிறா. இப்போ 15,900 அடிக்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. கீழே அந்த கத்தி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் அளவு குறைய வச்சு இவங்க எல்லாருமே கேர் ஆகுறாங்க. பார்த்தா அந்த லேடி வந்து மயங்கி கிடக்குறாங்க ஆக்சிஜன் இல்லாமல். ஹீரோயின் மட்டும்தான் இந்த பேக்கில் இருந்தது பெல்ட் மாதிரி ஒன்று எடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த கயிறோட அப்படியே கட்டி ஜாயின் பண்ணி அதை அப்படி இழுக்கலாம்
அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உட்காந்துட்டாரு ஆக்சிஜன் இல்லாமல். இப்போ எல்லாமே ஹீரோயினோட கையில் தான் இருக்குது. பலூனோட அந்த இன்ஜினுக்கு மேலே ஏறி நின்று தொங்குற அந்த கயிறை வந்து பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோயின் எவ்வளோ எஜ்ஜில் இருக்காங்கன்னு பாருங்கள், தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும். கயிறை பிடிக்க முயற்சி பண்ணுறா, ஆனால் டப்புன்னு அப்படியே மயக்கம் போட்டாங்க. ஆனால் சடனாக அப்படியே கண்ணை திறந்து அவங்க விட்ட கயிறை அப்படியே பிடிக்கிறாங்க. அப்போ மேலே இருக்கிற அந்த கயிறையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ பலூனோட மேல் பகுதியில் இந்த கேப்பு கிடைக்குது. இப்போ அந்த பலூன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஹீரோயின் வந்து அந்த பேக்லேருந்து எடுத்த அந்த பெல்ட்டை வந்து இந்த கயிறோட சேர்த்து கட்டி அந்த பெட்டியில் கட்டி வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த உயரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வருது. ஹீரோவை வந்து தட்டி எழுப்புறா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரும் வந்து எந்திரிக்கிறாரு. ஆனால் மொபைலில் சிக்னல் மட்டும் இன்னும் கிடைக்கல. இப்போ தரை இறங்குறதுக்கு சேஃபான இடம் இல்லை, இது நம்ம மலைப்பகுதியாக இருக்குது, கொஞ்சம் தரப்பகுதிக்கு போனதுக்கப்புறம் நம்ம இதை கீழே இறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, மயங்கி கிடக்கிற இவளை எதுக்கும் நம்ம சேஃப்டிக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு ஹீரோ அங்கே இருக்கிற கயிறை எடுத்து அந்த லேடியோட கையை பின்னாடி கட்டி போடுறாரு. அந்த லேடியோட வாயையும் கட்டி போடுறாரு. இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது அப்படின்னு. உடனே இந்த லேடி வந்து அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. உண்மையாலே அழுவுறாளா இல்லை நடிக்கிறாளான்னு தெரியல. ஆனால் ஹீரோயினுக்கு இதை பார்க்க விருப்பம் இல்லை. அதனால் அவங்க திரும்புகிறாங்க. பலூன் இன்னும் அந்த மலைப்பகுதியை தாண்டலை. ஹீரோ சத்தியமாக சொல்கிறேன், அவளும் நானும் அப்படி தான் எதுவும் பண்ணலை, எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாம் என்னோடய ஃபோட்டோஸ் ஏதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறான். சரக்கு அடிக்க போனேன், ஆனால் அவள் என்கிட்ட பழகிறதுக்கு முயற்சி பண்ணேன், இருந்தாலும் நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மோதிரத்தை காட்டிட்டு வந்துட்டேன், எப்படி நான் இதை ப்ரூவ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு புலம்புறா. சோஷியல் மீடியாவில் போட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறா. பாரு, இதை பாரு, எல்லாம் நல்லா தெரியுது பாரு அப்படின்னு சொல்கிறா. அப்படி ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த ஒரு ஃபோட்டோவில் ஹீரோவோட இடுப்புக்கு பக்கத்தில் அந்த மார்க் இருக்குது. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. இப்போ ஹீரோ, எனக்கு இந்த உலகத்தில் எல்லாத்த விட நீ தான் முக்கியம், குழந்தை குட்டி அப்படின்னு உன் கூட நல்லா வாழணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பலூனில் காற்று கம்மியாக வச்சு இந்த மலைக்கு பக்கத்தில் போகுது. அந்த மலையில் இடிக்க போகுது. இப்போ இந்த பலூனோட டைரக்ஷனை மாற்றணும். ஆனால் எப்படி மாற்றணும்னு இவங்களுக்கு தெரியல. அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த நெருப்பு பற்ற வைக்கணும். ஆனால் அந்த லைட்டர் வந்து நடந்த சண்டையில் மிஸ் ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெயிட்டை நம்ம குறைக்கலாம், இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பலூன் வந்து கொஞ்சம் உயரத்துக்கு போகும் அப்படின்னு வெயிட்டெல்லாம் தூக்கி கீழே போடுறாங்க. இந்த வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னா அங்கே மூளைக்கு சிலிண்டர் இருக்கோ, அதில் ஒரு சிலிண்டரை தூக்கி கீழே போட்டுருவாங்க. கொஞ்சமாக வித்தியாசம் தெரியுது. இன்னொரு சிலிண்டரையும் கீழே போடுறா, இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. 3வது சிலிண்டரை தூக்கி போடலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோயின் வந்து இல்லை வேணாம், அது நமக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பலூன் அந்த மேகத்துக்குள்ள போகும்போது எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த லேடி கீழே இருக்கிற கத்தி எடுத்து அந்த கட்டை அவுக்குறாங்க. என்ன எதுக்குமா டார்கெட் பண்ண அப்படின்னு கேட்க, உனக்கு இன்னுமா தெரியல அப்படிங்கிற, உனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னா அந்த பாருக்கு சரக்கடிக்க நிறைய பேர் வராங்களே, ஆனா நீ என்ன மட்டும் எதுக்காக டார்கெட் பண்ண அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாரு. அப்போதான் அந்த லேடி ஆல்ரெடி கட்டை அறுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போதான் உண்மையை சொல்றா, என்னோட அப்பா சாவுக்கு நீ தானே காரணம், அதான் பழிவாங்க வந்ததா சொல்றா. அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே கம்பெனியில் ஹீரோ வேலையை விட்டு தூக்குனார்ல, அதாவது அவரே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டார் இல்லையா, அவர் இந்த கம்பெனிக்காக 40 வருஷம் வேலை பார்த்துருக்காராம். இந்த கம்பெனியும் அந்த வேலையும் பறிக்கிறது அவரோட உயிரை பறிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, இங்கே பாருங்க, உங்கள் அப்பாவுக்கு நிறைய பேக்கேஜ் இருந்தது, அதில் அந்த ரிட்டையர்மெண்ட் பேக்கேஜ், அப்புறம் இந்த 3-4 மாதத்தோட சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் செத்து போனால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எனக்கு என்னோட அப்பா தான் எல்லாமே, அது உனக்கு புரியல, முடிவு என்னோடது இல்லை, அது ஒரு பிஸ்னஸ் முடிவு. இந்த பிஸ்னஸையும் கம்பெனியும் காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு சில பேரை வேலையை விட்டு தூக்குறதுல தப்பு இல்லையே, எல்லா கம்பெனி தானே பண்றாங்க. அப்போ அந்த லேடி, உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் நீ ஒன்று சொந்தமா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு ஒன்று கட்டின சாம்ராஜ்யம் இல்லையாம, இதெல்லாம் உன்னோட குடும்ப சொத்துல வந்தது அப்படின்னு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஏற்கனவே அந்த கட்டை அவுத்துட்டாங்க. அந்த கத்தி எடுத்து ஹீரோவோட ஷோல்டர்ல குத்திடுறாங்க. ஹீரோயின் குறுக்க போய் ப்ளீஸ்மா இதுக்கப்புறம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சிரா. இப்பவும் எதுவும் கெட்டு போல, இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிடலாம், இது வரைக்கும் நீ கொடுத்த தண்டனை எல்லாம் போதுமா, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் எப்படியோ அவள்கிட்ட பேசி மனசை மாற்றும் போது அந்த லேடி கிட்ட கத்தியை வாங்க ட்ரை பண்ணும்போது பின்னாடி இருந்த ஒரு சிலிண்டர் எடுத்து ஹீரோ அந்த லேடியோட முகத்திலே அடிச்சிருவாரு. அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்க நீ அப்படின்னு ஹீரோயின் கத்துறாங்க. நான் உன்னை காப்பாத்த தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த லேடியை பாக்குறாங்க. அவளையை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. ஹீரோ, என்ன கவனிமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ஹீரோயின் வந்து, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட போய் பார்க்கும்போது அவரோட ஷோல்டர்ல அந்த லேடி பயங்கரமா குத்தி இருக்காங்க, ரத்தம் போயிட்டு இருக்கு. அப்போ பேக்ல கொஞ்சம் பஞ்சு இருக்கோ டேப் இருக்கோ, பஞ்சை வச்சு அடைச்சு டேப்பை ஒட்டி விடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த ரத்தத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக நீ அவசரப்பட்ட, அவன் என்கிட்ட கத்தியை கொடுத்துருப்பா, நீ எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு நீ தான் முக்கியம், உன்னை ஏதாவது அவ பண்ணிட்டானா, அதனாலதான் நான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்றாரு. அந்த லேடி செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பனிமூட்டத்தை விட்டு இந்த பலூன் வெளியே வருது. இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த பலூன்ல ஒரு சைடு கிழிஞ்சிருச்சு இல்லையா, அப்படி கிழிஞ்ச இடம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வருது. இன்னும் தரமட்டத்துல இருந்து 8000 அடி உயரத்துல இருக்காங்க. இப்போ இன்ஜின் மாதிரி இந்த நெருப்பு விடுற அந்த பர்னர் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தினா காத்து கொஞ்சம் வேகமா இந்த பலூனை நோக்கி அடிக்குமோ, அது நமக்கு உதவியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா. சிலிண்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஹீரோயினும் அந்த பர்னரை போட்டு ஏதோ அமைதி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. மலையை தாண்டி இவங்க மேல போனோம் அப்படின்னா இன்னும் வெயிட்டை குறைக்கணும்.
குறைக்கணும், பேசாம நம்ம அவளை தூக்கி கீழே வீசிரலாம் அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. கீழே தேடி பாக்குறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு அந்த லைட்டர் கிடைக்குது. அந்த லேடியோட பாடியை ஒரு கோட்டை போட்டு மூடி அந்த லைட்டரை வச்சு அந்த பர்னரை எரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அந்த பர்னரும் எரியுது. அந்த பர்னரை பயன்படுத்தி நெருப்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த டைரக்ஷனை மாத்துறாங்க. ஓரளவுக்கு அந்த மலையில இடிக்காம எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா இதுவும் பத்தாது, இன்னும் நம்ம வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போடும்போது ஒரு பேப்பர் வந்து காத்துல பறக்கிறத பார்த்து இல்ல நம்ம உயரத்தை குறைக்கணும், ஏன்னா காத்தோட திசை மாறிடுச்சு, இப்ப இந்த பேப்பரோ துணியோ ஏதோ ஒன்னு பறக்குது இல்ல, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பலூன் அந்த மாதிரி ஹீரோயின் கொண்டு போறாங்க. இப்போ எப்படியோ அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்ப செத்து போன அந்த லேடியோட பாடி மேல இந்த துணி எல்லாம் போட்டு மூடுறாங்க. இந்த வெயிட்ட பேலன்ஸா வச்சுக்கிறதுக்காக அப்படி பண்றாங்களான்னு தெரியல. அவ இறந்து போனதை என்னால நம்ப முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு ஹீரோ நான் வேணும்னே இப்படி பண்ணல, நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் இதெல்லாம் உன்னோட தப்பு அப்படின்னு சொல்ல வரல, ஆனா இவளை நீ பார்க்காம இவளுக்கு நீ சரக்கு வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா அப்படின்னு அவங்க சொல்ல, யாரோ ஒருத்திக்கு ஒரு சரக்கு வாங்கி கொடுத்ததுனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு அவன் கோவப்படுறா. என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தியா, கடந்த 6 மாசமா உன் கூட இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் இதுல இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வெளியே கொண்டு வர நான் எவ்வளவு போராடினேன்னு உனக்கு தெரியுமா, இவ்வளவோ நான் பண்ணேன், ஆனா யாரோ ஒருத்தர் சரக்கு வாங்கி கொடுத்தது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு கோவப்பட்டு சண்டை பெருசாகி கெட்ட வார்த்தையில பேசுறான். பதிலுக்கு ஹீரோயினும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அப்படி திட்டிட்டு முன்னாடி வரும்போது அந்த பலூனோட பெட்டிக்கு கீழே ஏற்கனவே எரிஞ்சிருக்கோ, இந்த கேப் இருக்கோ, அடியில தீஞ்சு போயிருக்கோல்ல, அதை அப்படியே உடைச்சிக்கிட்டு ஹீரோயின் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாம என்ன பண்றேன் என்ன காப்பாத்து அப்படின்னு ஹீரோயின் என்ன காப்பாத்து அப்படின்னு கத்தும்போது அப்பதான் சுயநினைவுக்கு திரும்ப வந்து ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா தூக்குறாரு. அவரால் முடியல, ஏன்னா அடிபட்டிருக்கு இல்லையா அந்த ஷோல்டர், அதனால இந்த கயிறை போட்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு கொடுத்து அதை பிடிச்சி ஹீரோ எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி மேல வந்துடுறாங்க. ஹீரோ வழியில கஷ்டப்படுறான். ஹீரோயினுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு, உனக்கு ஒன்றும் இல்லை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்றாரு. ஹீரோயின் என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு செகண்ட் நீ யோசிச்சே இல்லை, என்னை விட்டுறலாமா காப்பாத்தலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, கீழே விழுந்த உடனே நான் ஷாக்ல நின்னுட்டேன், உன்னை நான் அப்படியே விட்டுருவேனா என்னை நம்பு, ஏன்னா உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 2 பேருமே கையும் பிடிச்சிக்கிறாங்க. 2 மலையோட கேப்ல இப்ப பலூன் பறந்து போயிட்டு இருக்கு. இன்னும் மேல் பகுதியை அவங்க கடக்கல. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த வானத்துல வேற இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது. இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஹீரோ முழிக்கிறாரு. பார்த்தா மழை பெய்யற நேரத்துல காத்தோட வேகம் அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால இவங்க அந்த பர்னலை ஆன் பண்ணி விட்டு நெருப்பை எரிய வைக்கிறாங்க. ஆனா இவங்களால இந்த பலூனை பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பலூன்ல அந்த ஓட்டை வேற பெருசாயிட்டே போகுது. அதை அடைக்கிறதுக்கோ இல்ல குறைஞ்சபட்சம் அதை ஏதாவது ஒரு கயிறு வச்சு கட்டுறதுக்காவது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ற. மழை வேற பெருசா போய் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஹீரோக்கு அடிபட்டிருக்குல்ல, அதனால ஹீரோயின் தான் எல்லாத்தையும் பண்ணணும். அதனால ஹீரோவை நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த பெட்டி மேல ஏறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவா அந்த பெட்டி மேல ஏறி நிக்கிறா. அப்ப ஹீரோயின் ஹீரோவோட ஷோல்டர் மேல ஏறி நின்னுதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போறாங்க. இந்த பலூனோட உள்பக்கத்துல ஏறி போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பக்கத்தை வந்து பிடிச்சிட்டாங்க. இப்ப இன்னொரு பக்கம் கிழிஞ்ச துண்டே வந்து பிடிக்க ட்ரை பண்றாங்க. காத்து அவங்கள அடிச்சு தள்ளுது. இருந்தாலும் பக்கத்துல வர வச்சு அதை பிடிச்சிடுறா. இப்ப அந்த கிழிஞ்ச துண்டுல ஒரு கயிறை கட்டி ஹீரோ கிட்ட கீழே கட்டிரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் அதை கீழே கயிறை கட்டிடுறா. இப்போ ஹீரோயினும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. இப்போ இந்த பலூன் ஓரளவுக்கு இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ இவங்க பர்னரை பயன்படுத்துறாங்க, நெருப்பு விடுறாங்க. ஆனா ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. என்னதான் இருந்தாலும் மலையிலே இவங்க இடிக்க தான் போறாங்களோ அப்படின்னு நினைச்சா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. அந்த பலூனை காட்டினது, நெருப்பை பயன்படுத்தினது இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு உயரத்தை கொடுத்துருக்கு. அந்த மலையை கடந்து வரதுக்கு இவங்களுக்கு உதவியா இருந்திருக்கு. இனிமே சேஃபா லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த வானிலை கூட கொஞ்சம் நார்மலா இருக்கு. ஆனா மொபைலுக்கு சிக்னல் மட்டும் கிடைக்கல. அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த பொண்ணோட பாடியை பார்த்துட்டு அந்த இனிஷியல் போட்ட சாக்ஸ் விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சரி உன்னோட வயிற்றுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பர்த் மார்க்க கூட ஏதோ சோஷியல் மீடியாலே பார்த்து சொல்ற அப்படின்னு சொல்ற, அது கூட ஏதோ பரவாயில்ல. ஆனா உன் காலில் ஷூக்குள்ள ஷூவை கழட்டினா மட்டுமே தெரியக்கூடிய அந்த இனிஷியல் போட்ட சாக்ஸை மட்டுமே போடக்கூடிய உன்னோட அந்த பழக்கத்தை அவ எப்படி கரெக்டா சொல்றா? சோஷியல் மீடியால உன்னோட சாக்ஸை போட்டோ எடுத்து போட்டாதான் நான் பார்த்ததுல பாரல. சாக்ஸை கழட்ட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னா நீ அந்த பொண்ணோட சந்தோஷமா இருந்திருக்க அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் சி, நான் என்ன பண்ணாதான் நான் சொல்றதை நீ நம்புவ அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன். அவளோட போன்ல ஏதாவது ஆதாரம் இருக்கோ, அவளோட மொபைல் எங்க அப்படின்னு அந்த பாடியில தேடி பாக்குறாங்க. நல்லா அப்ப அந்த போன் கீழே கிடக்கிறத ஹீரோ பார்த்து அந்த போன் அப்படியே காலால தட்டி அந்த ஓட்டைக்குள்ள தள்ளி விட்டுறா. இதுல நமக்கு தெரிய வருது தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சரி அவ போன் தான் இல்ல உன்னோட போனை கொடு அப்படின்னு ஹீரோயின் கேட்டு அந்த போனை வாங்குறாங்க. அப்ப மெசேஜுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோவை அனுப்பின மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிருப்பா. ஆனா டெலீட் பண்ண இடத்துல போய் அந்த மெசேஜ் எல்லாம் சேவ் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் ஹீரோயின் பாக்குறா. அப்படி அதுல அந்த லேடி பணத்தை கேட்டு மிரட்டினது இதெல்லாம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, நான் உன்கிட்ட எதையுமே மறைக்கல அப்படின்னு அவன் சொல்றா. ஆனா இந்த மெசேஜுக்கெல்லாம் கீழே ஒரு லிங்க் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. அதை ஹீரோ டெலீட் பண்ணாம விட்டுட்டா. அதை ஹீரோயின் கிளிக் பண்ணி பாக்குறாங்க. முதல்ல வாய்ஸ் மட்டும் வருது.
அதெல்லாம் என்னோட வாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்புறம் வீடியோவே ஓட ஆரம்பிச்சிருது. அந்த வீடியோல அந்த லேடிக்கு ஹீரோ முத்தமா கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த லேடி கேக்குறாங்க, உன்னோட கம்பெனில நிறைய பேருக்கு வேலை போச்சு இல்ல, அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படுவியா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான். என்ன இப்படி சொல்ற, உன்னோட கண்ணு முன்னாடியே ஒருத்தல வரவரே சுட்டுக்கிட்டு செத்து போயிருக்காரு, அதெல்லாம் உன்னை பாதிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, அவன்லாம் ஒரு ஆளா ஒன்னுத்துக்கும் உதவாத உதவாக்கற, என்னோட வேலையை திரும்ப கூடன்னு என்கிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படிங்கிறா. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆம்பளை தான் போல அப்படின்னு அவ சொல்ல, ஆமா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு வலிமைக்கு காரணம் அப்படின்னு சொல்ற. ஆனா அவ ரகசியமா வீடியோ எடுக்கிற அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியாது. அது தெரியாம ஹீரோ என்னென்னமோ பேசுறான், எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துறாங்க. இப்ப எதுக்குடி இந்த தேவையில்லாத பிரச்சனை, இப்ப நீ எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துச்சா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா, இப்போ உன்னோட சந்தேகத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சா, சரி தெரிஞ்சுக்கிட்ட, இதனால இப்போ உனக்கு என்ன கேடாயிடுச்சு அப்படின்றாரு. இல்ல, உன்னோட கண்ணை பார்த்து உன்னால எப்படி திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டே இருக்க முடிஞ்சது, இவ மட்டும்தான் இருக்காளா இல்ல இவளபடி இன்னும் பல பேர் இருக்காங்களா, என் மேல உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல, எனக்கு இந்த குடும்ப குட்டின்னு இருக்கணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா உன்னாலதான் அதை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்ல, அப்போ என்னால குழந்தை பெத்துக்க முடியாததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு இவங்க கேட்க, பின் என்ன பண்ண சொல்ற, கடந்த 6 மாசமா நீ எனக்கு கம்பெனியே கொடுக்கல, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த பழியே தூக்கி ஹீரோயின் மேல போடுறான். நீ கம்பெனி கொடுத்திருந்தனா நான் ஏன் இன்னொருத்திக்கிட்ட போறேன் அப்படின்னு அந்த பழியே தூக்கி ஹீரோயின் மேல போடுறான். ஏண்டா அப்ப மட்டும் உனக்கு வேண்டிய டைமை எடுத்துக்கோ, நான் எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்திருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், அப்ப அதெல்லாம் நடிப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் எனக்கு புரியல, என்னால உனக்கு எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா, நீ சாதாரண ஒரு டீச்சர், நான் கம்பெனிக்கே முதலாளி, நம்ம இருக்கிற அந்த பங்களா, நம்ம பயன்படுத்துற காரு எவ்வளவு காஸ்ட்லியானதுன்னு தெரியுமா, இதெல்லாம் நீ உனக்கு கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் தெரியுமா, நீ ஒரு சாதாரண சின்ன பசங்களுக்கு சொல்லி தர ஒரு டீச்சர், உன்னோட சம்பளம் என்னோட வீட்டுல இருக்கிற டாய்லெட்டோட மெயின்டெனன்ஸ் கூட உன்னோட சம்பளம் பத்தாது, உன்னோட இடம் உன் தகுதி இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது, இனிமே விவாகரத்து தான், ஆனா சும்மா போக மாட்டேன் டா, பெருசா பணம் பங்களா காரு சொகுசு அப்படி இப்படின்னு சொன்னல, உன்னோட பொண்டாட்டி நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டா உன்னோட ஒட்டுமொத்த சொத்துலையும் சரிபாதி எனக்கு கொடுக்கணும். அதுக்குள்ள ஹீரோ, ஏன் அவ்வளோ தூரம் போற, என்ன மாதிரி ஒரு பெரிய ஆள்கிட்ட நீ விவாகரத்து வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, அதுக்கு எவ்வளவு லட்சம் செலவு பண்ணணும் தெரியுமா அப்படின்னு பக்கத்துல வரும்போது, பக்கத்துல வராத அப்படின்னு ஹீரோவை தள்ளி விடுறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஓட்டையிலே போய் விழுந்துருவா. ஐயோ என்னை காப்பாத்து அப்படின்னு தொங்கிக்கிட்டே கத்துறா. அப்படி கீழே விழும்போது அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கா. ஏய் காப்பாத்திரி காப்பாத்திரி அப்படின்னு கத்துறா. என்ன மட்டும் காப்பாத்தாம விட்டுட்டேன்னா நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உன் மேலதான் பழி வரும், உன்னால தப்பிக்க முடியாது, உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயில கிடக்கணும், என்னை காப்பாத்து அப்படின்னு கத்துறா. ஆனா ஹீரோயின் அந்த லேடி செத்து கிடந்தாங்கல்ல, அவங்கள தூக்கி ஹீரோ மேல போடுறா. அப்ப மொத்த வெயிட்டும் அவன் மேல விழும்போது அவனால அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியல, அதனால அவனும் கீழே விழறா. அதுக்கப்புறம் அவனோட கதையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் வாங்கி கொடுத்த அந்த செயின் மோதிரம் இது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு ஒரு ஓரமா உட்காந்து நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு அழுவுறாங்க. அப்படி அந்த பலூன் கொஞ்சம் கொஞ்சமா உயரம் குறைஞ்சிக்கிட்டு வருது, கீழே வந்துகிட்டே இருக்கு. அதுவே கீழே வரட்டும் அப்படின்னு ஹீரோயின் அந்த பெட்டியை பிடிச்சிக்கிட்டு ஓரமா உட்காந்துருக்கா. அப்படி அதுவும் லேண்ட் ஆயிருச்சு. ஒரு வழியா ஹீரோயினும் தரையில வந்து இறங்கிட்டாங்க. அங்கிருந்து அந்த பர்னரை பயன்படுத்தி நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த பலூனை எரிச்சிட்டாங்க. அவங்களோட பேக் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. அதாவது ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்ல எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸும் க்ளோஸ் ஆகலாம். ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயாவது போய் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வாங்க. இந்த வீடியோ ரெடி பண்றதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.